ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ஆர்யா. ஸோ வெல்கம் டு நேசா விலாக்ஸ். நான் என்னென்ன எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணுறேன், என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு விலாகாக ஏன் எடுத்து போடக்கூடாது. இப்போ எதுக்காக வச்சுருக்கேன்னா க்ளீன் பண்ண போகிறேன் எல்லாத்தையும். நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணுறோம், அது வேறு விஷயம். அதனால் வந்து வாயிருந்து அதுவே சொல்லுவேன், டேய் தயவு செஞ்சு எங்களை குளிக்க வைடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ எல்லா பொருளும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன இருக்குன்னு அப்படியே சொல்கிறேன். அப்படியே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் நான் ஒரு எலக்ட்ரானிக் ஃப்ரீ கேஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நிறைய வாங்கியிருப்பேன். ஸோ இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த டிவைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டயர் இன்ஃப்ளேட்ரு. ஸோ டயர் இன்ஃப்ளேட் பண்ணுறதுனா காருக்கு எல்லாமே அந்த காற்று கம்மியாகிடுச்சுன்னா நான் வந்து டயர் இன்ஃப்ளேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவைஸு எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது இதை கழுவி சுத்தம் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் வந்து இது வந்து கார்டு ரீடரு. ஸோ இதில் வந்து யூஎஸ்பி, டிஎஃப் கார்டு, அப்புறம் எஸ்டி கார்டு எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து 3000 சம்திங் 3000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு 600. அப்புறம் வந்து எப்சனோட பிரிண்டர் பக்காவாக பிரிண்ட் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ரேஷன் கார்டு இங்கே இருக்குது பாருங்கள். 2 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பக்காவான கண்டிஷனில் இருக்கிற ஒரு பிரிண்ட்ரு. ஃபோட்டோ பிரிண்டெல்லாம் வந்து போட்டோன்னா பக்காவாக அவ்வளோ. அங்கே பாருங்கள், அங்கே போட்டிருக்கேன். இதெல்லாமே அதில் போட்டது தான். அந்தளவுக்கு குவாலிட்டி ஆகும். ஸோ இதையும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி பிரிண்டரெல்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணால் தான் அந்த மாதிரி கிளாகிங் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து இது ப்ரொஜெக்டர். ஸோ இது வந்து ஜாட்கோவோட ஆல்ஃபா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்டரு. இது ரேட் சொல்ல, இதோட ரேட் வந்து நான் வாங்கினது 15,000. இது வந்து ஜாட்கோட ஆல்ஃபா எக்ஸ் சொல்லியிருந்தால பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து 1080p தான் நேட்டிவ், அதுதான் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். அதை விட்டிங்கன்னா 4K வந்து சப்போர்ட் பண்ணும். இதோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் அமேசான் டிவி ஸ்டிக் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்க சொல்லி. ஆனால் எனக்கு வந்து பாருங்கள், எம்ஐயோட 4K டால்பி அட்மாஸ் டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் நான் இதோட பேர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இதோட என்ன பெனிஃபிட்னால், உங்களுக்கு எல்லா ஆண்ட்ராய்டு டிவி மாதிரி இது ஒர்க் ஆகும், பக்காவாக இருக்கும். அதனால் இதை நான் எடுத்தேன். ஸோ இது வந்து 5000 வந்துருச்சு. இது வந்து 20,000. ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு காம்போ. அதுக்கப்புறம் இது வந்து வாங்கினேன். இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது இது வந்து பெபிளோடது நல்லாயிருக்கும். லைட் போயிட்டு வயர்லெஸ் சார்ஜரு. ஸோ என்னோடய ஃபோனில் வயர்லெஸ்ங்கிறதுனால நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது நல்லாயிருக்கும். நைட் டைமில் லைட் அது சூப்பராக இருக்கும். அது வந்து 2000 சம்திங். அப்புறம் வந்து இது வெயிட் மிஷினு. ஸோ இதுவும் எடை போடுற மிஷினு, இதுவும் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் இது வந்து சேம் போர்ட்ரானிக்ஸோட கீபோர்டு அண்ட் மவுஸு. ஸோ ரெண்டும் சேர்த்து 3500 சம்திங் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இது ட்ரைபேடு, அமேசான் பேசிக்ஸோட ட்ரைபேடு. இது வந்து 800 ரூபா. ஸோ அது வந்து டிஜிடெக்கோட இது லைட் ஸ்டாண்டு. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்ல லைட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஒரு டிவைஸு. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அதே டிஜிடெக்கோட மைக்கு. ஸோ என்கிட்ட வந்து மைக் வந்து 2 இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள், இந்த மைக்கு வந்து இது போயாவோடது. ஃபஸ்ட்டு வாங்கினது. மொபைலில் வந்து நாங்கள் வ்ளாக் எடுக்கும்போது, வீடியோ எடுக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கினது. ஸோ அப்புறம் வந்து இது டிஜிடெக்கோடது. ரிசீவரு, 2 மைக்ரோஃபோனு. இது வந்து அதோட கேஸ் வயர்லெஸ்ஸாக சார்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வந்து என்னோடய கேமரா. ஸோ கேமரா வந்து நேற்று வண்டி சர்வீஸ் பண்ணேன். அதனால் வந்து பயங்கர மெஸ்ஸி ஆகிடுச்சு. அதனால தான் நான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வந்தேன். இதை வந்து நல்லா இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து கெனானோட R50. இதோட ப்ரைஸ் எனக்கு வந்து 60,000 வந்தது. ஸோ அப்புறம் இது வந்து பேட்ரிஸு. அதோட ஒரு டிஜிடெக் வாங்கினேன். டிஜிடெக்கோட சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜரும் இருக்குது. கெனானோட ஒரு பேட்ரி இருக்குது. அப்புறம் வந்து இந்த டிஜேயோட ஆக்ஷன் 2. ஸோ டிஜே ஓஸ்மோ ஆக்ஷன் 2. ஸோ அதுக்கூட சார்ஜிங் கேஸும் வந்துடும். எனக்கு 10,000 சம்திங் வந்தது. அப்புறம் வந்து கிம்பிள். ஸோ கேமரா வந்து ஷேக்கியாக இல்லாமல், ஃபுட்டேஜ் வந்து ஷேக்கியாக இல்லாமல் எடுக்கிறதுக்காக DJI RS3 மினி வாங்கினேன். 23,000 சம்திங் இதோட ப்ரைஸ் வந்தது. ஓகே, அடுத்து வந்து இந்த சாம்சங்கோட பட்ஸு. ஸோ பட்ஸ் 3 ப்ரோ. இப்போ ரீசெண்டாக சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் இது தான். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்டு வந்து இது கொடுக்கும். அதனால் இது வாங்கினேன். 12,000 சம்திங் இதோட ப்ரைஸு. ஸோ நம்ம இது அங்கே ஓப்பன் பண்ணனாலே அங்கே வந்து காட்டிடும் பாருங்கள், அதில் காட்டுது பார்த்தீங்களா. அப்புறம் வந்து இது சாம்சங்கோட டேப். சாம்சங்கோட S9 FE டேப். இது நல்லா இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும் அந்த டேபு. இதுவும் வந்து உங்களுக்கு 22,000 சம்திங் வந்தது. அது வந்து ஜெப்ரானிக்ஸோட சவுண்ட் பார், 550 வாட் சவுண்ட் பார். ஸோ இது
ஓகே, அடுத்தது வந்து இந்த கூகுளோட நெஸ்ட் மினி செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஆக்சுவலி ஒரு வாழைப்பழ சோம்பேறி. எழுந்து லைட்டு கூட போய் ஆஃப் பண்ண மாட்டேன். அதனாலேயே இந்த டிவைஸ் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லைட் தெரியுது பார்த்தீங்களா, சுவிட்சு. ஸோ நான் அதில் வந்து லைட்ஸ் எல்லாமே பேர் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் வைஃபை சுவிட்சு. ஸோ அதை வந்து கூகுள் கூட நான் பேர் பண்ணி வச்சுருக்கேன். வைஃபை டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் நான் என்ன கமெண்ட் கொடுக்குறோம் அது எனக்கு செய்யும். ஹே கூகுள், டர்ன் ஆஃப் த பெட்ரூம் லைட்ஸ். பார்த்தீங்களா? ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடும், தெரியுதா? இப்போ வந்து அதுக்கிட்டே சொன்னோன்னா டர்ன் ஆன் த பெட்ரூம் லைட்ஸ். ஹே கூகுள், டர்ன் ஆன் த பெட்ரூம் லைட்ஸ். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக வேலை செஞ்சிடும். இதை வந்து நிறைய நான் என்னோடய ப்ரொஜெக்டர் கண்ட்ரோல் பண்ணிப்பேன், ஏசி கண்ட்ரோல் பண்ணுவேன், அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் கண்ட்ரோல் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிப்பேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெசல் ஃப்ரீ இதாக இருக்குது. நீ அமுக்க. ஓகே, முடிஞ்சுது. இன்றைக்கி இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து நங்கு நக்கடின்னு க்ளீன் பண்ண போகிறேன். என்ன ஆக போகிறேன்னு தெரியல. நல்லா க்ளீனாக இன்டெப்த்தாக உட்காந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு இது மாதிரி பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா க்ரேஸியான கண்டென்ட்ஸ் நிறைய வரும். நிறைய ட்ராவல் வ்ளாக் பண்ணுவேன், நிறைய இடத்துக்கு சுற்றுவேன், அந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வளர்ந்து வாய். ஓகே, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.